ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான நல்ல டேஸ்டியான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் நமக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக நல்லா உடையாத நல்லா தனித்தனியாக வரும். இப்போ இதில் 1 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 80% நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரைஸ் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த ரைஸ் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். இப்போ நான் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் இன்னைக்கு எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் 4 எக் எடுத்திருக்கேன். அதை உடச்சி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு இல்லைனா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் ஒரு கடாயை சூடுபடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம கலக்கி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு ஒரு 10லேருந்து 20 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. உங்களுக்கு முட்டை வந்து பெருசு பெருசாக வரணுன்னா கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு கிளறுங்க. இல்லைனா பொடி பொடியாக வேணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 2 minutes நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டை நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் மறுபடியும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கோஸ், ஒரு 10 பீன்ஸ், ஒரு கேரட் எல்லாத்தையுமே பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா காயும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரைஸில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இன்றைக்கி காய்க்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வேகணும்னு குழைய வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 80% வெந்திருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்சு ஆற வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். பொறுமையாக கிளறி விடுங்க. ரொம்ப வேகமாக கிளறி விட்டால் ரைஸ் உடஞ்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. இதோட ஒரு 1.5 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம்.
உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு ரைஸ் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.